வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய அருளை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. தவ காலத்திலே பல தவ முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ முயற்சிகளின் வழியாக ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை நாம் வேண்டி நிற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் நாம் அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு உகந்ததாக மாற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை இயக்குவது தான். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகள் நம்மை மனமாற்றத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். அதுதான் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. எனவே தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகள் நம்முடைய மனமாற்றத்திற்கு ஏற்ற வகையிலே அமைவதற்கு நாம் பல காரியங்களை செய்வதற்கு இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கியாளும் அவர்கள்
நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. 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 கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.
கடவுளே தூயதோருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவானே அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவானே அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவானே அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவானே அவமதிப்பதில்லை. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த தவக்காலத்திலே தவ முயற்சிகளின் வழியாக நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இறைவன் நம்முடைய வாழ்விற்கு தேவையான காரியங்களை இதன் வழியாக நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை அல்லது ஒரு காரியம் என்னவென்றால் மனமாற்றம். இந்த மனமாற்றம் என்கின்ற இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் புதியது அல்ல, நமக்கு தெரிந்தது தான். மனமாற்றம் என்கின்ற அந்த நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். எப்பொழுது மனம் மாறுவது? சபை உரையாளர் நூலிலே நாம் வாசிக்கின்றோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். அதுபோல மனமாற்றத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறதா என்றால் இல்லை. மனமாற்றம் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியது. அந்த மனமாற்றம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். மனமாற்றத்திற்கு என்று காலமில்லை. பிறகு எதற்காக இந்த தவக்காலத்திலே மனமாற வேண்டும் என்கின்ற அந்த சொல்லாடல் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால், இந்த தவக்காலத்திலாவது அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக திரு அவை நமக்கு வகுத்து கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக மனமாற்றம் என்கின்ற இந்த வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மெட்டனோயா என்று அழைக்கிறார்கள். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், அதாவது நம்முடைய மனம், நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய மனதிலே, நம்முடைய வாழ்விலே மாற்றம் நிகழ வேண்டும். இதுதான் அந்த வார்த்தைக்கான பொருளாக இருக்கிறது. ஆக பாவத்திற்காக மனம் வருந்தி பாவ சங்கீர்த்தனம் செய்வதோடு நம்முடைய மனமாற்றம் முடிவதில்லை. மீண்டும் அப்பாவ வழிக்கு நாம் செல்லாமல் அப்பாவத்திலிருந்து மீண்டு நம்முடைய வாழ்வை வாழ நாம் தொடங்குகின்றோமே, தீய வழிகளிலிருந்து விடுபட்டு கடவுளுக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை வாழ தொடங்குகின்றோமே, அங்குதான் மனமாற்றம் முழுமை பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர வேண்டும். ஆக இந்த மனமாற்றம் யாரால் நிகழும்? எப்படி நிகழும்? நம்முடைய சொந்த முயற்சிகளால் நிகழுமா? நாம் தவ முயற்சிகளை ஏறெடுத்து கொண்டு இருக்கின்றோமே, அதனால் நம்முடைய வாழ்விலே மனமாற்றம் நிகழுமா என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளால் தான் அந்த காரியம் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய குரலை நம்முடைய வாழ்விலே கேட்க தொடங்குகின்ற பொழுதுதான் மனமாற்றம் நிகழ்கிறது. ஹென்றி நியூவன் என்ற எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார், நம் உள்ளத்தில் ஒலிக்கும் கடவுளின் குரலை கேட்பதால் மட்டுமே நாம் மனமாற்றம் அடைய முடியும். அதுதான் சுதந்திரமான மகிழ்வான வாழ்வை வாழ உந்தி தள்ளுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய உள்ளத்தில் பேசக்கூடிய கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பது தான் மனமாற்றம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நினிவே நகரத்து மக்கள் யோனா கூறிய செய்தியை கேட்கிறார்கள். அவர் என்னதான் சொல்ல வருகிறார் என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். அது கடவுளுடைய செய்தியாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த கேட்கக்கூடிய நிலையும் உணரக்கூடிய நிலையும் தான் அவர்களை அந்த பாப வாழ்விலிருந்து வெளிவருவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற அன்புக்குரியவர்களே. ஆக அவர்கள் பாப அறிக்கை செய்கிறார்கள், பல முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். யோனா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி, ஆக யோனா கூறிய செய்தி கடவுளுடைய செய்தி என்று அவர்கள் உணர்கிறார்கள், நம்புகிறார்கள். எல்லாரும் நோன்பு இருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். அன்புக்குரியவர்களே, இதுதான் மனமாற்றம் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசைக்கான வழிகள். ஆக முதலிலே கடவுளுடைய குரலை அவர்கள் கேட்டு தாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை செய்து கடவுளோடு ஒப்புரவாகிறார்கள். அன்புக்குரியவர்களே,
எனவே ஆண்டவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இறுதி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 10வது வசனம். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். ஆக அவர்கள் பாவ செய்யக்கூடிய நிலையை உணர்கிறார்கள். உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். தீய வழிகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். அந்த முயற்சியை ஆண்டவர் பார்க்கிறார். ஆக நாம் பாவம் செய்கின்றோம் என்கின்ற நிலையிலிருந்து அந்த பாவம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை ஏறெடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய அருளை அபரிமிதமாக பொழிந்து நம்முடைய வாழ்வை செழிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலடியா சொல்லுகிறார், பாவம் பெருகிய இடத்துல அருள் பொங்கி வழிகிறது என்று. ஆக கடவுளுடைய அருள் எல்லா மானிடருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அபரிமிதமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்காக? அவர்கள் மனம் மாறி கடவுளுடைய அருளை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்ற முறையிலே தங்களுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அருள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவர் ஒருவர் பாவத்தை உணர்ந்து அந்த பாவ செயல்களிலிருந்து தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அமைத்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்தான் கடவுளுடைய அருளை உணர்ந்து கொள்ள முடியும், கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மனமாற்றம் பெற முடியும். ஆக மனமாற்றம் என்றால் என்ன? கடவுள் நம் உள்ளத்தை தொடுவதுதான் மனமாற்றம். அவருடைய அன்பை ஆண்டவர் உணர வைப்பதுதான் மனமாற்றம். நம்முடைய பாவ நிலையை அறிய செய்வதுதான் மனமாற்றம். ஆக இந்த காரியத்தை கடவுள் செய்கிறார். கடவுள் தான் முதல் படி எடுத்து வைக்கிறார், நாம் அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக. அதை தான் நம்முடைய விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் முதல் படி எடுத்து வைத்து தன்னுடைய மக்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அத்தகைய ஒரு செயலை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆக நினிவே நகரத்து மக்கள் யூத மக்கள் அல்ல, இஸ்ராயல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள். இருந்த பொழுதிலும் அவர்களும் தன்னுடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தை உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்காக யோனாவை அனுப்புகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தியும் இதுதான், நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பும் இதுதான், மனமாற்றம். நாம் மனமாற்றம் அடைந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய வாசகங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக நாம் மனமாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோமா? அந்த மனமாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள் செய்ய வேண்டும். 1, நம் பாவங்களை நாம் உணர வேண்டும். 2, கடவுளின் குரலை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். நான் பாவி என்கின்ற அந்த மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். நான் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதையும் நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவற்றை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய பயணத்தில் தான் நம்முடைய மனமாற்றம் நிகழ்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இதை விடுத்து நான் என்ன பாவம் செய்தேன், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செய்யலையா, நான் மட்டும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்கின்ற அந்த மனநிலை நம்மளை உருவாகுமேயானால் நாம் மனமாற்றத்திற்கு நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அமைத்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். மனமாற்றத்திற்கு நம்முடைய மனதை நாம் எடுத்து செல்லவில்லை என்ற அர்த்தம். மனம் மாற நாம் விரும்பவில்லை என்ற அர்த்தம். ஆக இந்த தவக்காலத்தில் நாம் முதலிலே நான் பாவி என்கின்ற மனநிலையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இந்த உலகை அவர் மீட்கிறார். ஆக இந்த உலகம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பி அந்த பாவ நிலையிலிருந்து மனிதர்களை மீட்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம்.
ஆக நாம் பாவ நிலையில் தான் இருக்கின்றோம். அந்த பாவ நிலையை உணர்கின்ற பொழுது மனமாற்றம் பிறக்கிறது. ஆண்டவருடைய அருளால் நாம் நிரப்பப்படுகின்றோம் என்பதை நாம் உணர்கிறோம். இரண்டாவதாக, கடவுளின் குரலை நாம் கேட்க வேண்டும். பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றினால்தான் கடவுளுடைய குரலை நாம் கேட்க முடியும். ஆக கடவுள் என்பவர் தூய்மையானவர். அந்த தூய்மையானவருடைய குரலை நாம் கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆக எல்லா நிலைகளிலும் நாம் தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய குரல் நமக்கு தெளிவாக கேட்கும். இதுதான் கடவுளுடைய குரல் என்பதை நம்மால் உணர முடியும். ரோமைக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம், பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது எது நல்லது, எது உகந்தது, எது கடவுளுக்கு பிரியமானது என்பதையெல்லாம் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளை நோக்கி நாம் செல்ல வேண்டும், கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் முதல் படி என்ன? பாவங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய குரலை கேட்பது என்றால் என்ன? கடவுளுடைய குரலை கேட்பது என்றால் அவருடைய அன்பை, அவருடைய அருளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய உடனிருப்பை உணர்வதுதான் கடவுளுடைய குரலை கேட்பது. நீ செல்லக்கூடிய பயணம் சரியான பயணம், நீ சென்று கொண்டு கொடுக்கக்கூடிய வாழ்வு சரியான வாழ்வு என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் ஆண்டவர். அவருடைய குரலுக்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க, அவருடைய குரலை கேட்டு நம்முடைய வாழ்வை இயக்க பழக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவரை விட்டு பிரிந்து நம்மளால் எதுவும் செய்ய இயலாது. நம்முடைய திறமையோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பதவியோ, நாம் இந்த உலகத்தில் எது மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று அலைந்து தெரிந்து அதை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோமே, அவையோ நம்முடைய வாழ்வில் நிரந்தரம் அல்ல, கடவுள்தான் நிரந்தரம். எனவே நம்முடைய வாழ்வில் பாவங்களிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து மனமாற்றத்தை நோக்கி பயணித்து ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் அவருடைய உடனிருப்பையும் உணர்ந்து கொள்ள இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வாழ்த்துவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னிதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் தினமிருந்து வழி நடத்துமே. என்னிதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என்னிதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மருளடையாளங்களா எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலைவாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம் மக்களை காத்தருளும். ஏனெனில் எத்தீங்கும் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்தாதவாறும் எவ்வித இடரும்
அவர்களை துன்புறுத்தாதவாறும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை கனிவுடன் தூய்மையாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கன்னித்தாயாரின் பக்தானேயலோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுடமுடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுடமுடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.